எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கவுண்டன்சி 2 மார்க் கொஸ்டின் யூனிட் 4. முதல் கேள்வி, நட்பெயர் என்றால் என்ன? நட்பெயர் என்றால் என்ன? ஒரு தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய அத்தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நட்பெயர் ஆகும். ஒரு தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய அத்தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நட்பெயர் ஆகும். நட்பெயர் அத்தொழிலுக்கு அதிக லாபம் ஈட்ட உதவுகிறது. இது எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களின் தற்போதைய மதிப்பு ஆகும். இது எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களின் தற்போதைய மதிப்பு ஆகும். இது ஒரு புலனாகா சொத்து. நட்பெயர் என்பது ஒரு புலனாகா சொத்து. அடுத்து இரண்டாவது கேள்வி, வாங்கப்பட்ட நட்பெயர் என்றால் என்ன? வாங்கப்பட்ட நட்பெயர் என்றால் என்ன? நட்பெயரானது ரொக்கம் அல்லது பொருளை செலுத்தி பெறப்பட்டிருந்தால் அது வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நட்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. நட்பெயரானது ரொக்கம் அல்லது பொருளை செலுத்தி பெறப்பட்டிருந்தால் அது வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நட்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, உயர் லாபம் என்றால் என்ன? உயர் லாபம் என்றால் என்ன? ஒரு வியாபாரத்தின் உயர் லாபம் என்பது சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபம் ஆகும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா உயர் லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உயர் லாபம் சமம் சராசரி லாபத்திலேருந்து சாதாரண லாபத்தை கழிச்சோம்னா அது உயர் லாபம் நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். உயர் லாபங்கிறது சராசரி லாபத்திலேருந்து சாதாரண லாபத்தை கழிச்சோம்னா. அடுத்து, சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன? சாதாரண லாப விகிதம் என்பது ஒரு தொழிலில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலைகளில் ஈட்டும் லாப விகிதம் ஆகும். சாதாரண லாப விகிதம் என்பது ஒரு தொழிலில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலைகளில் ஈட்டும் லாப விகிதம் ஆகும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, கூட்டாண்மை நிறுவனத்தில் நட்பெயரை மதிப்பிடும் ஏதேனும் 2 சூழ்நிலைகளை தரவும். கூட்டாண்மை நிறுவனத்தில் நட்பெயரை மதிப்பிடும் ஏதேனும் 2 சூழ்நிலைகளை தரவும். 1, லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் போது. 2வது, கூட்டாண்மை நிறுவனத்தில் புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் போது. கூட்டாண்மை நிறுவனத்தில் நட்பெயர் மதிப்பிடும் 2 சூழ்நிலைகள். 1, லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் போது. 2வது, கூட்டாண்மை நிறுவனத்தில் புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் போது. இது மாதிரியான, அதாவது 12th கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்க பெறணும்னா நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கவுண்டன்சி 2 மார்க் கொஸ்டின் யூனிட் 5. முதல் கேள்வி, சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் என்றால் என்ன? சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் என்றால் என்ன? கூட்டாண்மையில் கூட்டாளி ஒருவரை சேர்க்கும்போது சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடலாம். கூட்டாண்மையில் கூட்டாளி ஒருவரை சேர்க்கும்போது சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடலாம். எனவே அவை மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது. சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பை தீர்மானிப்பது மறுமதிப்பீடு எனப்படுகிறது. சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பை தீர்மானிப்பது மறுமதிப்பீடு எனப்படுகிறது.
இதில் இரண்டாவது கேள்வி, புதிய கூட்டாளி சேர்க்கையின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் எவ்வாறு கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? அதாவது கடந்த ஆண்டுகளின் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால் அது பகிர்ந்து தரா லாபம் எனப்படும். அவ்வாறான பகிர்ந்து தரா காப்புகள், லாபங்கள் அல்லது நட்டங்கள் பழைய கூட்டாளிகளுக்கு உரியன. எனவே அவை பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அடுத்து மூன்றாவது கேள்வி, தியாக விகிதம் என்றால் என்ன? மூன்றாவது கேள்வி, தியாக விகிதம் என்றால் என்ன? தியாக விகிதம் என்பது பழைய கூட்டாளிகள் தங்கள் லாபத்தில் ஒரு விகிதத்தை புதிய கூட்டாளிக்கு ஆதரவாக தியாகம் செய்து அல்லது விட்டு கொடுப்பது ஆகும். தியாக விகிதம் என்பது பழைய கூட்டாளிகள் தங்கள் லாபத்தில் ஒரு விகிதத்தை புதிய கூட்டாளிக்கு ஆதரவாக தியாகம் செய்வது அல்லது விட்டு கொடுப்பது ஆகும். இந்த தியாக விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் புதிய கூட்டாளி கொண்டு வரும் நற்பெயரை பகிர்ந்து கொள்வதாகும். இப்போ தியாக பங்கு சமம் பழைய பங்கு கழித்தல் புதிய பங்கு. தியாக விகிதம் பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்த பங்கின் விகிதம். அடுத்து நான்காவது கேள்வி, புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் போது ஏற்கனவே உள்ள நற்பெயரை பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். குறிப்பேட்டு பதிவு நாள், விவரம், அந்த குறிப்பேட்டோட பதிவு எண், பற்று, வரவு. அதாவது கூட்டாளிகள் முதல் நடப்பு கணக்கு, அதாவது பழைய விகிதம், நட்பெயர் கணக்கு, பழைய நட்பெயர் போக்கெழுதியது. இதில் பற்று எவ்வளவு ரூபாய், வரவு எவ்வளவு ரூபாய். ஐந்தாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்கப்படுவதை தரவும். சொத்தின் மீதான தேய்மானம் பற்று, பதிவுறா பொறுப்புகள் பற்று, கொடுக்கப்பட வேண்டிய செலவிற்கான ஒதுக்கீடு பற்று, சொத்தின் மீதான மதிப்பேற்றம் வரவு. சொத்தின் மீதான மதிப்பேற்றத்துக்கு வரவு, மீதியெல்லாம் பற்று. ஸோ இதோட 5வது பாடத்துக்கான 2 மதிப்பெண் வினாக்கள் முடிஞ்சு. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமியோடு இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது யூனிட் 6. முதல் கேள்வி, கூட்டாளி விலகல் என்றால் என்ன? கூட்டாளி விலகல் என்றால் என்ன? அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் வெளியே சென்றால் அது கூட்டாளி விலகல் எனப்படும். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் வெளியே சென்றால் அது கூட்டாளி விலகல் எனப்படும். கூட்டாளியின் உடல்நிலை பாதிப்பு, முதுமை, வேறு இடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தல், இதர கூட்டாளிகளுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் முதலியன ஒரு கூட்டாளி கூட்டாண்மையிலிருந்து விலகுவதற்கான காரணங்களாகும். அடுத்து 2வது கேள்வி, ஆதாய விகிதம் என்றால் என்ன? ஆதாய விகிதம் என்றால் என்ன? தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளியின் லாப பங்கிலிருந்து ஒரு பகுதியை ஆதாயமாக பெறுகின்றனர். அந்த ஆதாயம் அனைத்து கூட்டாளிகளாலும் அல்லது ஒரு சில கூட்டாளிகளாலும் பிரித்து கொள்ளப்படும். ஆதாய விகிதம் என்பது தொடரும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கப்பெற்ற லாபத்தின் விகிதாச்சாரம் ஆகும்.
ஆதாய விகிதம் என்பது தொடரும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கப்பெற்ற லாபத்தின் விகிதாச்சாரம் ஆகும். மூன்றாவது கேள்வி, ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம். ஆதாய விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் விலகும் கூட்டாளிக்கு கொடுக்கப்படும் நற்பெயரை ஏற்றுக்கொள்வதாகும். ஆதாய பங்கு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. ஆதாய பங்கு சமம் புதிய பங்கு கழித்தல் பழைய பங்கு. ஆதாய விகிதம் தொடரும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கப்பெற்ற லாபத்தின் விகிதம். இந்த பாடத்தில் நான்காவது கேள்வி, இறந்த கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கிற்கு மாற்றுவதற்குரிய குறிப்பேட்டு பதிவு தரவும். நாள், விவரம், குறிப்பேட்டு பதிவு எண், பற்று, வரவு. இறந்த கூட்டாளியின் முதல் கணக்கு, இறந்த கூட்டாளியின் நிறைவேற்றாளர் கணக்கு. ஸோ என்ன பற்று என்ன வரவு இதெல்லாம் கணக்கில் கொடுத்துருக்கும்போது நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மாதிரி. அடுத்து 2 மார்க் கொஸ்டின், பாடம் 7 12th அக்கௌண்டன்சி. முதல் கேள்வி, பங்கு என்றால் என்ன? பங்கு என்றால் என்ன? அதாவது ஒரு நிறுமத்தின் முதல் குறிப்பிட்ட பணமதிப்பிலான சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு நிறுமத்தின் முதல் குறிப்பிட்ட பணமதிப்பிலான சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த அலகுகள் பங்குகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவது கேள்வி, மிகை ஒப்பம் என்றால் என்ன? மிகை ஒப்பம் என்றால் என்ன? வெளியிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட விண்ணப்பிக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மிகை ஒப்பம் எனப்படும். மிகை ஒப்பம்னா என்ன? வெளியிடப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட விண்ணப்பிக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது மிகை ஒப்பம் எனப்படும். அடுத்தது, அழைப்பு நிலுவை என்பதன் பொருள் என்ன? அழைப்பு நிலுவை என்பதன் பொருள் என்ன? பங்குதாரர் ஒருவர் தான் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை எனப்படும். அழைப்பு நிலுவைனா என்ன? பங்குதாரர் ஒருவர் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை எனப்படும். அடுத்து இதே 7வது பாடத்தில் நான்காவது கேள்வி, பத்திர முனைம கணக்கு பற்றி சிறுகுறிப்பு வரையவும். பத்திர முனைம கணக்கு பற்றி சிறுகுறிப்பு வரையவும். ஒரு நிறுவனம் தனது பங்குகளை முகமதிப்பை விட, அதாவது பெயரளவு மதிப்பை விட அதிக விலைக்கு வெளியிடும் போது அந்த பங்குகள் முனைமத்தில் வெளியிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் தனது பங்குகளை முகமதிப்பினை விட அதிக விலைக்கு வெளியிடும் போது அந்த பங்குகள் முனைமத்தில் வெளியிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. முகமதிப்பை விட மிகுதியான தொகை முனைமத் தொகை ஆகும். முகமதிப்பை விட மிகுதியான தொகை முனைமத் தொகை ஆகும். அடுத்து, பங்குகள் ஏன் ஒரு பிளப்பு செய்யப்படுகின்றன? பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால் அவருடைய பங்குகள் ஒரு பிளப்பு செய்யப்படும். பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால் அவருடைய பங்குகள் ஒரு பிளப்பு செய்யப்படும். இப்போ 2 மார்க் கொஸ்டின் 6வது சாப்டர் 7வது சாப்டர் 12th அக்கௌண்டன்சியில் பார்த்தாச்சு. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது
12th accountancy 2 mark question and answer. இது பாடம் 8. முதல் கேள்வி, நிதிநிலை அறிக்கைகள் யாவை? நிதிநிலை அறிக்கைகள் யாவை? அதாவது ஒரு கணக்காண்டின் இறுதியில் வியாபாரத்தின் இயக்க முடிவுகள் மற்றும் நிதிநிலையை அறிந்து கொள்ள தயாரிக்கப்படும் அறிக்கையே நிதிநிலை அறிக்கைகள் ஆகும். ஒரு கணக்காண்டின் இறுதியில் வியாபாரத்தின் இயக்க முடிவுகள் மற்றும் நிதிநிலையை அறிந்து கொள்ள தயாரிக்கப்படும் அறிக்கைகளே நிதிநிலை அறிக்கைகள் ஆகும். வியாபார நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பு ஆகியவை அடிப்படை நிதிநிலை அறிக்கைகளாகும். வியாபார நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் வருமான அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்பு ஆகியவை அடிப்படை நிதிநிலை அறிக்கைகளாகும். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வின் கருவிகளை பட்டியலிடவும். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வின் கருவிகளை பட்டியலிடவும். ஒப்பீட்டு அறிக்கை, பொது அளவு அறிக்கைகள், போக்கு பகுப்பாய்வு, நிதி ஓட்ட பகுப்பாய்வு, ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு. ஒப்பீட்டு அறிக்கை, பொது அளவு அறிக்கைகள், போக்கு பகுப்பாய்வு, நிதி ஓட்ட பகுப்பாய்வு, ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு. அடுத்து மூன்றாவது கேள்வி, நடைமுறை முதல் என்றால் என்ன? நடைமுறை முதல் என்றால் என்ன? நிதி என்பது நடைமுறை முதலை குறிப்பதாகும். நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும். நடைமுறை முதல் என்பது நடப்பு பொறுப்புகளை விட அதிகமாக உள்ள நடப்பு சொத்துக்களை குறிப்பதாகும். ஓட்டம் என்பது இயக்கம் என்பதை குறிக்கும். ஓட்டம் என்பது இயக்கம் என்பதை குறிக்கும். இந்த பாடத்தில் உள்ள 4வது 2 மார்க். போக்கு பகுப்பாய்வு எப்போது இதர பகுப்பாய்வு கருவிகளை விட ஏற்புடையதாகும்? போக்கு பகுப்பாய்வு எப்போது இதர பகுப்பாய்வு கருவிகளை விட ஏற்புடையதாகும்? போக்கு பகுப்பாய்வு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உள்ள தொகைகளின் இயக்கத்தை ஆய்வு செய்வதாகும். போக்கு பகுப்பாய்வு என்பது ஒரு காலகட்டத்திற்கு மேல் உள்ள தொகைகளின் இயக்கத்தை ஆய்வு செய்வதாகும். போக்கு என்பது வளர்ந்து வரும் போக்காகவோ அல்லது குறைந்து செல்லும் அல்லது முறையற்ற போக்காகவோ இருக்கலாம். போக்கு என்பது வளர்ந்து வரும் போக்காகவோ அல்லது குறைந்து செல்லும் அல்லது முறையற்ற போக்காகவோ இருக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தகவல்களை பகுப்பாய்வு செய்ய ஒப்பீட்டு அளவு அறிக்கை முறையை பயன்படுத்துவது கடினமாகும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தகவல்களை பகுப்பாய்வு செய்ய ஒப்பீட்டு அளவு அறிக்கை முறையை பயன்படுத்துவது கடினமானதாகும். எனவே போக்கு பகுப்பாய்வு பயன்படுத்தலாம். யூனிட் 9 2 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன? கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன? விகிதம் என்பது 2 தொடர்புடைய அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகும். விகிதம் என்பது 2 தொடர்புடைய அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகும். இது இரு இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை எண்ணியல் அல்லது எண்ணிக்கையில் குறிக்கும். இது இரு இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை எண்ணியல் அல்லது எண்ணிக்கையில் குறிக்கும். இது ஒரு இனத்தை அது தொடர்பான மற்றொரு இனத்தால் வகுப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. இதுதான் கணக்கியல் விகிதங்கள். அடுத்து, விரைவு விகிதம் என்றால் என்ன? விரைவு விகிதம்னு என்னென்னா, நீர்மை சொத்துகளுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் உள்ள விகிதாச்சாரம். விரைவு விகிதம் என்பது நீர்மை சொத்துகளுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் உள்ள விகிதாச்சாரமாகும். இது ஒரு வணிக நிறுவனம்
தன்னுடைய நடப்பு பொறுப்புகளை எப்போது செலுத்த வேண்டுமோ அப்போது அதை நீர்மை சொத்துகளிலிருந்து எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளதா என்பதை குறிக்கிறது. விரைவு விகிதம் என்பது நீர்மை சொத்துகளுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கு உள்ள வித்தியாசமாகும். அதாவது விகிதாச்சாரம். இது ஒரு வணிக நிறுவனம் தன்னுடைய நடப்பு பொறுப்புகளை எப்போது செலுத்த வேண்டுமோ அப்போது அதை நீர்மை சொத்துகளிலிருந்து எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளதா என்பதை குறிக்கிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, புற அக பொறுப்பு விகிதம் என்றால் என்ன? முதல்ல புற அக பொறுப்பு விகிதம், அதாவது ஒரு வணிக நிறுவனத்தின் நீண்டகால கடன் தீர்க்கும் திறனை மதிப்பிடுவதற்கு கணக்கிடப்படுகிறது. புற அக பொறுப்புகள் விகிதம் ஒரு வணிக நிறுவனத்தின் நீண்டகால கடன் தீர்க்கும் திறனை மதிப்பிடுவதற்கு கணக்கிடப்படுகிறது. புற அக பொறுப்புகள் விகிதம் நீண்டகால கடன் மற்றும் பங்குதாரர் நிதிக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துகிறது. புற அக பொறுப்புகள் விகிதம் நீண்டகால கடன் மற்றும் பங்குதாரர் நிதிக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, முதலீடுகள் மீதான வருவாய் விகிதம் எதை குறிக்கிறது? முதலீடுகள் மீதான வருவாய் விகிதம் எதை குறிக்கிறது? முதலீடு மீதான வருவாய் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட முதலுக்கும் உள்ள விகிதத்தை காட்டுகிறது. அதாவது பங்குதாரர் நிதி மற்றும் நீண்டகால கடன்கள். முதலீடு மீதான வருவாய் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட முதலுக்கும் உள்ள விகிதத்தை காட்டுகிறது. இந்த விகிதமானது பயன்படுத்தப்பட்ட முதல் வணிகத்தில் எவ்வாறு திறமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அளவிடுகிறது. அடுத்து இந்த 9வது பாடத்தில் உள்ள கடைசி கேள்வி பாருங்கள். விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 2 குறைபாடுகளை தரவும். விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 2 குறைபாடுகளை தரவும். 1, விகிதங்கள் வழிமுறைகளை மட்டுமே தருகின்றன. 2வது, நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை. இதில் விகிதங்கள் வழிமுறை மட்டுமே தருகின்றன. அதில் விகிதங்கள் முடிவல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அடைவதற்கான வழிமுறைகளை மட்டும் அவை தருகின்றன. நிர்வாகத்தினர் அல்லது வல்லுனர் விகிதங்கள் உதவியுடன் ஒரே தன்மையுடைய இனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை. விகிதங்களின் துல்லியத்தன்மை நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து எடுக்கப்படும் நிதி தகவல்களின் துல்லியத்தன்மையை பொறுத்து அமைகிறது. நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமற்றதாக இருந்தால் அதனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் விகிதங்களும் துல்லியமற்றதாகி விடுகின்றன. இதே மாதிரியான, அதாவது 12ஆம் வகுப்பு ஆகட்டும், அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ், கேள்விகள் மற்றும் பதில்களுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி யூனிட் நம்பர் 10, அதற்குரிய 2 மார்க் கொஸ்டின். இதான் கடைசி பாடம். முதல் கேள்வி, தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? தானியங்கும் கணக்கியல் என்பது கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கேடுகளை உடனடியாக பராமரிக்கும் அணுகுமுறை. அடுத்து 2வது கேள்வி, கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளிலிருந்து பெறப்பட்ட கணக்கியல் தகவல் தொகுப்பு ஆகும். கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளில் இருந்து பெறப்பட்ட கணக்கியல் தகவல் தொகுப்பு. அடுத்து 3வது கேள்வி, ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கைகளை கூறுக. நாளேடு அல்லது குறிப்பேடு, பேரேடு, இருப்பாய்வு, லாப அறிக்கை, இருப்புநிலை குறிப்பு, ரொக்க ஓட்ட அறிக்கை.
அடுத்தது கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? நான்காவது கேள்வி. கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? தகவல் அமைப்பு என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவலை அளிக்கும் ஒரு முறையாகும். தகவல் அமைப்பு என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவலை அளிக்கும் ஒரு முறை. கணக்கியல் தகவல் அமைப்பு நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்க பெற செய்து பல்வேறு பயனர்களுக்கு தகவலாக அளிக்கிறது. அடுத்து tally.erp9 அதனோட குழு என்றால் என்ன? 2009ஆம் ஆண்டு டேலி சொல்யூஷன்ஸ் tally.erp9 எனும் மென்பொருளை அறிமுகம் செய்தது. இந்த மென்பொருள் விரிவான வணிக மேலாண்மைக்கு தீர்வு அளிக்கிறது. இந்த tally.erp9 என்ற மென்பொருள் விரிவான வணிக மேலாண்மைக்கு தீர்வு அளிக்கிறது. பெறுதல், செலுத்துதல், விற்பனை, கொள்முதல் போன்ற பல்வேறு வகையான சான்றாவணங்களை பயன்படுத்தி நடவடிக்கைகளை பதிவு செய்யலாம் இந்த tally.erp9 என்ற மென்பொருளில். இது இரட்டை பதிவு முறையில் கணக்கேடுகளை பராமரிக்கிறது. 2017ஆம் ஆண்டு இந்திய சரக்கு மற்றும் சேவை வரிக்கு தேவைக்கு ஏற்ப இது மேம்படுத்தப்பட்டது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கவுண்டன்சி 2 மார்க் கொஸ்டின். இதில் முதல் பாடத்துக்குரிய 2 மார்க் கொஸ்டின் 3 கேள்விகள் இருக்குது. அதுக்குண்டான பதிலை நாம் பார்ப்போம். முதல் கேள்வி, முழுமை பெறாத பதிவேடுகள் என்றால் என்ன? முதல் கேள்வி முழுமை பெறாத பதிவேடுகள் என்றால் என்ன? இதில் 2 முக்கியமான பாயிண்ட், அதை கவனிங்க. முழுமை பெறாத பதிவேடுகள், அதாவது முதல் பாயிண்ட், கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்குகளுக்கான வாடிக்கையாளர் மற்றும் கடனீந்தோர் கணக்கு மட்டுமே முழுமையாகவும் பிற கணக்குகள் தேவைக்கேற்பவும் பராமரிக்கப்படுகின்றன. இதான் முழுமை பெறாத பதிவேடுகள். இரண்டாவது கேள்வி, இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரிக்கும் கணக்குகளை தருக. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரிக்கப்படும் கணக்குகளை தருக. ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்குகளான வாடிக்கையாளர் மற்றும் கடனீந்தோர் கணக்கு மட்டுமே முழுமையாகவும் பிற கணக்குகள் தேவைக்கேற்பவும் பராமரிக்கப்படுகின்றன. அடுத்து மூன்றாவது கேள்வி, நிலை அறிக்கை என்றால் என்ன? நிலை அறிக்கை என்றால் என்ன? அதாவது நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கை. நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கையாகும். அடுத்து, சொத்துகளின் இருப்புகள் வலது பக்கமும் பொறுப்புகளின் இருப்புகள் இடது பக்கத்திலும் காண்பிக்க பெறும். சொத்துகளின் இருப்புகள் வலது பக்கமும் மற்றும் பொறுப்புகளின் இருப்புகள் இடது பக்கத்திலும் காண்பிக்க பெறும். இது முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து
ஒரு வியாபார நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இது முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து ஒரு வியாபார நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இது இருப்புநிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். இது இருப்புநிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். ஸோ இதுதான் இந்த முதல் பாடத்திற்கான 2 மதிப்பெண் வினாக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கவுண்டன்சி 2 மார்க் கொஸ்டின். இது யூனிட் 2. முதல் கேள்வி, லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். இதில் முதல் பாயிண்ட், சில அமைப்புகள் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காகவும் தொடங்குகின்றன. சில அமைப்புகள் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காகவும் தொடங்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவது, அவை கலை, பண்பாடு, கல்வி மற்றும் விளையாட்டு போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றன. அடுத்து, இந்த அமைப்புகள் லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில அமைப்புகள் லாபம் ஈட்டும் நோக்கத்திற்காக அல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காகவும் தொடங்கப்படுகின்றன. அவை கலை, பண்பாடு, கல்வி, விளையாட்டு போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றன. இந்த அமைப்புகள் லாப நோக்கமற்ற அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டாவது கேள்வி, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்றால் என்ன? பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்பது ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்பது ஒரு லாப நோக்கற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும். இது ஒரு சொத்து கணக்கின் தன்மையை கொண்டதாகும். அடுத்து, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்ட இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடிவடைகிறது. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு தொடக்க ரொக்கம், வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்ட இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடிவடைகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, உயில் கொடை என்றால் என்ன? உயில் கொடைன்னு என்ன? அதாவது ஒரு லாப நோக்கற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில் கொடை ஆகும். ஒரு லாப நோக்கற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில் கொடை. இது ஒரு முதலின வரவாகும். இது ஒரு முதலின வரவாகும். அடுத்து நான்காவது கேள்வி, ஆயுள் உறுப்பினர் கட்டணம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறுகுறிப்பு வரைக. அதாவது உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும். உறுப்பினரிடமிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும். ஏனெனில் இது திரும்ப திரும்ப நிகழாத்தன்மை கொண்டது. திரும்ப திரும்ப நிகழாத்தன்மை கொண்டது. அடுத்து, லாப நோக்கற்ற அமைப்பின் முதலின வரவுகளில் ஏதேனும் 4 தரவும். ஆயுள் உறுப்பினர் கட்டணம், உயில் கொடை, நிலை சொத்து விற்றது, சிறப்பு நிதி, அதே மாதிரி குறிப்பிட்ட நன்கொடை, பரிசு நிதி. அடுத்து இந்த பாடத்தில் கடைசி கேள்வி, லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின் வரவுகளில் ஏதேனும் 4 தரவும். லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின வரவுகளில் ஏதேனும் 4 தரவும். சந்தா, முதலீடு மீதான வட்டி, நிலை வைப்பு மீதான வட்டி, பழைய விளையாட்டு பொருள்கள் விற்றது, பழைய செய்தித்தாள்கள் விற்றது. இதுதான்
லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின் வரவு. சந்தா முதலீடு மீதான வட்டி, நிலை வைப்பு மீதான வட்டி, பழைய விளையாட்டுப் பொருட்கள் விற்றது, பழைய செய்தித்தாள்கள் விற்றது. நன்றி. தொடர்ந்து செங்கோ அகாடமி சேனலோடு இணைந்திருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி. அதில் 2 மார்க் கொஸ்டின் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது யூனிட் 3க்கான 2 மார்க் கொஸ்டின் நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கூட்டாண்மை வரைவிலக்கணம் தரவும். கூட்டாண்மை வரைவிலக்கணம் தரவும். அதாவது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 படி கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடையே நிலவும் உறவுதான் கூட்டாண்மை. இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 படி கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடையே நிலவும் உறவுதான் கூட்டாண்மை. அடுத்து 2வது கேள்வி, கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன? கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் ஆகும். கூட்டாண்மை ஒப்பாவனம் என்பது கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் ஆகும். அடுத்து 3வது கேள்வி, நிலை முதல் முறை என்றால் என்ன? நிலை முதல் முறை என்றால் என்ன? இப்போ நிலை முதல் முறையில் கூட்டாளிகளின் முதல் மாறாமல் இருக்கும், கூட்டாளிகளின் முதல் மாறாமல் இருக்கும் மற்றும் பொதுவாக அதே தொகையாக நிலையானதாக இருக்கும். அடுத்து, ஒவ்வொரு கூட்டாளிக்கும் 2 கணக்குகள் பராமரிக்கப்பட வேண்டும். அது என்னன்னா முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு. தொடக்கம் முதல் கொண்டு வந்து கூடுதல் முதல் கொண்டு வந்தது, தொடக்கம் முதல் கொண்டு வந்தது, கூடுதல் முதல் கொண்டு வந்தது மற்றும் முதல் நிரந்தரமாக திரும்ப எடுத்தது போன்றவை தொடர்பான நடவடிக்கைகள் முதல் கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. மற்ற அனைத்து நடவடிக்கைகளும் நடப்பு கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. நிலை முதல் முறை என்றால் கூட்டாளிகளின் முதல் மாறாமல் இருக்கும் மற்றும் பொதுவாக அதே தொகையாக நிலையானதாக இருக்கும். ஒவ்வொரு கூட்டாளிக்கும் 2 கணக்குகள் பராமரிக்கப்பட வேண்டும். அதாவது முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு. தொடக்கம் முதல் கொண்டு வந்தது, கூடுதல் முதல் கொண்டு வந்தது மற்றும் முதல் நிரந்தரமாக திரும்ப எடுத்தது போன்றவை தொடர்பான நடவடிக்கைகள் முதல் கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. மற்ற அனைத்து நடவடிக்கைகளும் நடப்பு கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. அடுத்து 4வது கேள்வி, கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேட்டு பதிவு என்ன? கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேடு பதிவு. பாருங்க, முதல் மீது வட்டி வழங்கும் போது நாள், விவரம், பே பதிவு எண், பற்று, வரவு. இது பாருங்க, முதல் மீது வட்டிக்கு கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு, முதல் மீது வட்டி கணக்கு, கூட்டாளிகள் முதல் அல்லது நடப்பு கணக்கு, அது பற்று, இந்த மாதிரி இவ்வளோ, வரவு இவ்வளவு. அதே மாதிரி இந்த பதிவு எண் என்னன்னு நம்ம எழுதிக்க வேண்டியது. அதே மாதிரி முதல் மீது வட்டி கணக்கினை முடிக்கும் போது லாப நட்ட பகிர்வு கணக்கு, முதல் மீது வட்டி கணக்கு, அது பதிவு எண் என்ன, பற்று, அதே மாதிரி வரவு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேட்டு பதிவு. அடுத்து கடைசி கேள்வி,
லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும்? லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும்? அதாவது லாப நட்ட பகிர்வு கணக்கு லாப நட்ட கணக்கின் நீட்டிப்பாகும். இது கூட்டாளிகளிடமிருந்து பெற வேண்டிய தொகை மற்றும் கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டியது தொடர்பான நடவடிக்கைகளை சரிகட்டும் நோக்கத்திற்காக தயாரிக்கப்படுகிறது. இது அடிப்படையில் ஒரு பெயரளவு கணக்கு. லாப நட்ட பகிர்வு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும்? லாப நட்ட பகிர்வு கணக்கு லாப நட்ட கணக்கின் நீட்டிப்பாகும். இது கூட்டாளிகளிடமிருந்து பெற வேண்டிய தொகை மற்றும் கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டியது தொடர்பான நடவடிக்கைகளை சரிகட்டும் நோக்கத்திற்காக தயாரிக்கப்படுகிறது. இது அடிப்படையில் ஒரு பெயரளவு கணக்கு. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி 2 மார்க் கொஸ்டின். இது வந்து பாடம் 3. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.